நிறைவான தங்க மயிலில் ஆடி பேருக்கு சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க உகந்த நாளான ஆகஸ்ட் 3 அன்று தங்கம் வாங்குங்கள். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடியை பெறுங்கள். வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தாவேக அரசை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம அது குறித்து தான் விவாதிக்க போறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. சமீபத்தில் சென்னையில் 1000 பேர் மாற்றுக் கட்சியினர் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. ஓகே, அதுவே கொஞ்சம் புதுசா இருக்கு. அழுத்தி சொல்றீங்க. ஆமா, வழக்கமா அந்த தாவேக்கால தான் மாற்றுக் கட்சியில வந்து அதிகமா இணைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல நாம் தமிழர்லயும் வந்து மாற்றுக் கட்சியினர் இணைகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலே புதுசா இருக்கு. அதுல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்காரு திரு சீமான் அவர்கள். குறிப்பா ஒரு விளக்கத்திலேருந்தே அதை ஆரம்பிச்சிருக்காரு. திரள் நிதின்னு சொல்லி எல்லாருமே வந்து என்னை வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க, நாம் தமிழரை விமர்சிக்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து திருட்டு நிதி கும்பல் தான் அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிளாக் டிக்கெட் விற்கிற கும்பல் வந்து என்னை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுய விளக்கம் அப்படின்றத மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. நாங்கள் திரள் நிதி தான், மக்கள்கிட்ட பணம் வாங்கி தான் வந்து நாங்கள் கட்சியை நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் நான் காரில் போகிறேன், பென்ஸ் கார் வாங்கிட்டேன்னு சொல்லி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. என்னோட மாமா ஒருத்தர் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டு போனாரு. ரொம்ப தூரம் போறீங்க, பயணம் பண்றீங்க, இது இருந்தாதான் சரியா இருக்குன்ற மாதிரி நிறுத்திட்டு போனாரு. கார் என்ன இப்போ ஒரு பிச்சைக்கார காரு, நான் வந்து ஃபிளைட்டே வாங்கி ஓட்டுவேன், வானூர்தி வாங்கி ஓட்டுவேன், இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு பிறகு இப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஆமா, என்ன காரணம்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய புதிய ஆட்கள் உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கணும். நடுவுல வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கொஞ்சம் சோர்ந்து போய் தான் இருந்தாரு. பத்திரிகையாளர் சந்திப்பு கூட பெருசா வந்து நடத்தல, பத்திரிகையாளர்களே பெருசா சந்திக்கல. அப்படி இருக்கும் சூழ்நிலையில இப்ப புதுசா கட்சிக்கு வந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அவங்க உத்வேகம் தரக்கூடிய வகையில பேசணும்ல. ஏன்னா எல்லாருமே வந்திருக்கோம், சேர்ந்துட்டோம், என்ன பண்றது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருப்பாங்க. ஆனா வழக்கமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப தாவேக்காவை நோக்கி போறாங்க, ஆளுங்கட்சியா இருக்காங்க, போறாங்கன்னா அங்க போனா நமக்கு ஏதாவது பொறுப்பு கிடைக்கும், ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், ஏதோ ஒரு தேவைக்காக போவாங்க. இப்ப நாம் தமிழர் போன்ற கட்சிகளை, இப்ப நீங்க திமுக அதிமுக கூட ஏதோ ஒரு தேவைகளுக்கு, இப்ப நாம் தமிழர் போன்ற கட்சிகள்னா கட்சியில உங்களுக்கு கட்சி சார்ந்து பெரிய ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. கட்சி சார்ந்த நமக்கு இந்த பொறுப்பு கிடைக்கும், இல்ல இந்த பதவி கிடைக்கும் இதன் மூலமா அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காது பெருசா. சோ கொள்கை, இந்த மாதிரியான விஷயங்கள், கொள்கை சார்ந்து பேசுறது, கடுமையா விமர்சிக்கிறது, அவரோட பேச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துதான் பொதுவா வந்து வருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேசணும்ல, பேசி அவங்களை வந்து உத்வேகப்படுத்தணும்ல. குறிப்பா பார்த்தோன்னா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து அவங்க வாக்கு சதவீதம் பாதியா குறைஞ்சிருக்கு. அப்படியான சூழல்ல இன்னும் நம்மளை நம்பி வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து இதை தக்க வைக்கணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில மட்டும்தான் அதை பேசியிருப்பார் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அப்படி இல்ல, அந்த மாதிரி ஒரு புதிதா வந்தவங்களுக்கு ஒரு பேசின ஒரு இது இருக்கு. இன்னொன்னு வந்து அடுத்த இன்னிங்ஸ்க்கு தயாராகிறாரு அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்க முடியுது. அவர் வந்து கொஞ்சம் சோர்வாய் இருந்தாரு. மக்கள் தேடி வரட்டும், இல்ல நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், பிரஸ் மீட்லாம் வந்து சந்திக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு. மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா முதல்வர் விஜய் கூட அவரை முன்னாடி ஒரு முறை சந்திக்கும் போது நீங்க அதிகமா பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதாகவும் ஒரு தகவல் உண்டு. அவங்க இணக்கமா அண்ணன் தம்பிகளா இருந்தப்ப நடந்த விஷயம்னு வச்சுங்களேன். லெஸ் விஜய் மோர் கிரேஸ் அப்படின்ற ஒரு பாடத்தை நீங்களும் படிச்சீங்க. ஆமா, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியா பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறத நடத்திட்டு தான் இருந்தாரு. இந்த சூழ்நிலையில இப்ப தற்போது வந்து மீண்டும் இறங்கி அடிக்கணும், இறங்கி நம்ம வந்து பேசணும், பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கி இருக்காரு. முக்கியமான காரணம் வந்து அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல் தான். இடைத்தேர்தல் வந்து அவர் வந்து களமிறங்க போறாரு. அதுக்கான ஒரு இது தயாராகணும்ல. நம்ம மக்கள் மேல கோச்சுக்கிட்டு சரி போனா போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி இருந்தா திரும்பவுமே அவருக்கு ஒரு மீடியா அட்டென்ஷன் தேவைப்படுது. அவர் பேச வேண்டிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. அப்படின்னும் போது அம்பாசமுத்திரத்தை நோக்கி அவரோட பயணம் இரண்டாவது இன்னிங்ஸா அவர் ஸ்டார்ட் பண்ணி அதுலயே வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, வந்து இடைத்தேர்தலுக்காக வெறியோட காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதை மையப்படுத்தி தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா புதுசா வந்தவங்களை உற்சாகப்படுத்தணும், இன்னொரு பக்கம் எதிர்காலத்துல வரக்கூடிய அந்த இடைத்தேர்தல்களை வந்து எதிர்கொள்ளணும், அதற்கு வந்து நம்ம வலுவா இருக்கணும் அப்படின்றதான். இடைத்தேர்தல் 7 தொகுதியை விட அம்பாசமுத்திரம் தொகுதி தான் முதன்மையான ஒரு. இல்ல, நான் சட்டமன்றத்துக்குள்ள வரேன், வந்து பேசுறேன்ற மாதிரி தான் அவருடைய டோன் இருக்கு. இவ்வளவு நாள் வந்து நான் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சட்டமன்றத்துக்குள்ள வந்து பேசணும்ன்றதான் அவருடைய அல்டிமேட் கோலா இருக்கு. அமைச்சர் விஜய் பாலாஜி கூட சமீபத்துல ஒரு பத்திரிகா சந்திப்புல கேட்கும்போது கூட ஒரு எம்எல்ஏ எம்பியாவது ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா நாம் தமிழர் வந்து இன்னும் ஜெயிக்கல அப்படிங்கிற விஷயங்கள்ல விமர்சனம். ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலன்றத தொடர்ந்து குத்தி காட்டுறாங்க, புண்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுதான். ஆமா, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கு. இன்னுமே ஜெயிக்கல அப்படிங்கன்னா
மாற்றம்னு வந்து தாவேக்கா ஆட்சியவே அமைச்சிட்டாங்க அப்படின்னும் போது இன்னும் ஒருவர் கூட சீமான் அவர்களே ஜெயிக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த முறை கண்டிப்பா ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட இருக்காங்க. இல்ல மாற்றம் அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்க அப்படின்றது அதுக்கும் வந்து ஒரு பெரிய கிளாஸ் எடுத்திருக்காப்ல. ஆமா. வந்து போதைப் பொருளை ஒழிச்சிட்டேன் அப்படின்றீங்க. ஓடி எல்லாம் போதைப் பொருளை ஒழிக்க முடியாது, தேடி தேடி ஒழிக்கணும். போதைப் பொருள் அப்படிங்கிறது நீங்க சில கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க. டாஸ்மார்க்ல இருக்கக்கூடியது வந்து போதைப் பொருள் கிடையாதா? அது என்ன பழச்சாரா? இப்படிலாம் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகள் வந்து வெறுமனே செய்தி அரசியலை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, விளம்பர அரசியலை பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் அரசியலை வந்து கையில எடுக்கவே இல்லை, அவங்க வந்து சேவை அரசியல் பண்ணவே இல்லை அப்படின்றத தொடர்ந்து சொல்றாரு. அதே தான் வந்து தாவேகா அரசும் பண்ணுது. முன்னாடி எப்படி நான் முதல்வன் சொல்லி மு.க. ஸ்டாலின் அவருடைய படம் வந்து திருமண பக்கமெல்லாம் இருந்துச்சோ, அதே தான் வெற்றி தமிழகம் நோக்கி அப்படின்னு சொல்லி விஜய் படம் இருக்கு. இதுல என்ன மாற்றம் இருக்கு? மக்களோட வரி பணத்தை வந்து நான் ரொம்ப தொடமாட்டேன், செலவு பண்ண மாட்டேன், வீணாக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் எதற்காக வந்து இப்படி செலவு பண்றீங்க? நீங்க தான் வந்து சட்டமன்றத்திலே அறிவிச்சிட்டீங்கல்ல இந்த திட்டங்கள்லாம், போய் சேர்ந்துருச்சு இல்ல, ரீல்ஸ் போட்டீங்கல்ல, வீடியோ போட்டீங்கல்ல, எதுக்கு இந்த விளம்பரம் அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறாரு. ஆமா, நிச்சயமா இது அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வர விஷயங்கள் தான் வச்சுங்களேன். மாற்றம்னா எது மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் வராங்க. நம்முமே சமீபத்துல பார்க்கிறோம், பேருந்து பஸ் ஸ்டாப்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி விஜய் ஒரு படத்தோட இருக்கிற விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்கிறோம். பொதுவா வந்து நீங்க இப்ப புதிய அரசாங்கம் வந்து ஏற்கனவே இருந்தவங்கல இருந்து மாற்றானா அவங்களே தங்களை மாற்றா சொல்லிக்கல. மாற்றம் வேணும். ஏன்னா இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்ப நீங்க அவங்க வந்து ஊழல் போன்ற விஷயங்களை வந்து தங்களை வந்து ஒரு மாற்றா முன் வச்சாங்க. லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத நிர்வாகம்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கினது, 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரையிலுமே ஒரு 4-5 தாவேக்கா நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி ஒழிச்சாங்கம்மா? நம்ம மதுரை முத்து அண்ணன் வந்து மதுவை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அவர்கிட்ட கேட்பாங்களாமா வந்து, மதுவை நீங்க முதலமைச்சர் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, மதுவை ஒழிச்சிடும். எப்படி இந்த ஒழிச்சிட்டல அப்படின்னு ஒழிச்சு வச்சிருந்ததை காட்டுவார். அது மாதிரிதான் வந்து நீங்க ஊழலை ஒழிச்சது, இது மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படிலாம் ஃபன் பண்றாப்புல. ஆமா, அதுதான் என்னன்னா நீங்க அந்த மாதிரி. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா அதிகமா தாவேக்கா நிர்வாகிகள் தான் வந்து கைது செய்யப்படுறாங்க. அரசு வழக்கறிஞர் நியமனத்துல வந்து நடந்ததா ஒரு பெண் வந்து நீதிமன்றத்துக்கே போனாங்க. இந்த ஊழல், லஞ்சம் இந்த விஷயங்கள்ல வந்து நாங்க மாற்றத்தை தருவோம் சொன்னாங்க. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு எதிராக தான் வந்துட்டு இருக்கு. ஆனா அதாவது பொதுவா அந்த திராவிட அரசியல் வழக்கமான திமுக அதிமுக அரசியல்ல இருந்து மாறுபட்டு ஒரு அரசியலை தாவேக்கா வந்து முன்னெடுக்கிறாங்களா, இல்ல அப்படி தங்களை கிளைம் பண்ணிக்கிட்டாங்களாங்கன்னா பெருசா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன்னா வழக்கமான அவங்களே சொல்றாங்க, கொள்கை அளவுல நாங்க திமுக எங்களுக்கு பெரிய கொள்கை இல்ல, ஒரு எப்படி சொல்றது, ஒரு அப்டேட் தான். டிஎம்கே வந்து ஒரு டெலிஃபோன்னா நாங்க வந்து ஒரு செல்போன் மாதிரி ஒரு அப்டேட்டு, அவங்க விட்ட விஷயங்களை எல்லாம் நாங்க சரி பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் கொள்கை வந்து அவங்க பேரளவுல தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து ஸ்ட்ரிக்டா வந்து கடைபிடிக்கிறோம் ஒரு விஷயங்களை வந்து சொன்னாங்க. அவங்க ஊழல் புறையோடி போயிருச்சு, நாங்க ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் கொடுக்க போறோம் அப்படின்றதுதான் அவங்க சொல்றாங்க. இவங்க ஆனா இப்ப சீமான் வந்து 2 பேரையும் சேர்த்துதான் விமர்சிச்சிருக்காரு. அதையும் நம்ம பார்க்கணும். திருட்டு நிதி கும்பல் வந்து என்ன வந்து திரள் நிதினு விமர்சிச்சாங்க முன்னாடி. இப்போ வந்து பிளாக் டிக்கெட் விற்கிற கும்பல் வந்து என்ன வந்து விமர்சிக்கிறாங்க. 2 பேரையும் சேர்த்து தான் அவர் பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. ஆமா, கரெக்ட். அவங்க வந்து இன்னைக்கு நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஏற்கனவே விமர்சிச்சவங்க வந்து நிறைய வீடியோ வெளியிட்டவங்க, விமர்சிச்சவங்க வந்து இன்னைக்கு வந்து நண்பர்கள். ஒருவேளை திமுக ஒரு விமர்சிக்கலையே, ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கலையே அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துருன்றதுக்காக அதையும் சேர்த்து சொன்னாரா அப்படின்னு. இல்ல, இன்னொன்னு வந்து நீங்க இடைத்தேர்தல் வருது, கண்டிப்பா வந்து நம்ம பொது வேட்பாளர் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்தாலுமே கூட, அப்படி ஒரு ஐடியா இருக்கு, அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்தாலுமே கூட பெரும்பாலும் தனித்தனியா நிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து இருக்கு. ஆமா, அந்த விஷயத்துக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் வந்து சொல்லியிருக்காரு. நானும் சினிமாவில் பிழைக்கிறதுக்காக வந்தவன் தான், காலம்தான் என்ன கொண்டாந்து இதுல விட்டுருச்சு, மக்களோட பிரச்சனைகளுக்காக வந்து நான் வந்தேன். நான் வந்து முதலமைச்சர் கனவோட உங்களை போல வரல, மக்களோட பிரச்சனைகளுக்காக வந்தேன். இன்னும் வர்றவன் போறவன்லாம் வந்து எனக்கு வந்து கொள்கை பாடம், கூட்டணி படம் எடுத்தாங்க, கூட்டணி சேர்ந்தாதான் வந்து இது பண்ண முடியும்னு. 1% 0% வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் கூட எவ்வளோ டிமாண்ட் இருக்கு. 8% 35 லட்சம் வரையும் ஓட்டு வாங்கின எனக்கு எவ்வளோ வந்து டிமாண்ட் இருந்திருக்கும், எவ்வளோ பேர் வந்து கூட்டணி பேசியிருப்பாங்க. ஆனா நான் போனேனா அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷனையும் அந்த இடத்துல கொடுக்குறாரு. ஆமா, இதுல ஒரு விஷயம் வந்து முக்கியமா இருக்கு. என்னன்னா நீங்க தேர்தல் அரசியல், இயக்க அரசியல்ல இருந்து தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது நாம் தமிழர் அந்த ஆரம்பிச்ச 1 வருஷத்திலேயே வந்துட்டாங்க. தேர்தல் அரசியலை பொறுத்த நீங்க முதல் தேர்தல் 2016 இருந்தாங்கன்னா, தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் சில கணக்குகள் வந்து இருக்கு. ஏன்னா
இப்ப நீங்க விஜய் போன்றவர்களோ இல்ல எம்ஜிஆரோ இல்ல திரைப்பிரபலங்களா இல்லாத பட்சத்துல விஜயகாந்த் போல கூட விருத்தாச்சலத்துல விஜயகாந்த் ஜெயிச்சது அப்படிங்கிறது அவரோட திரை பிரபலம் சார்ந்துதான். அவரோட சினிமால அவரை பிடிச்ச அப்படிப்பட்ட நபர்கள் தமிழ்நாட்டுல எங்க அதிகமான கலெக்ஷன் வருதுன்னு டேட்டா எடுக்கிறாங்க, விருத்தாச்சலம், சரி விருத்தாச்சலம் நிக்கலான்னு நிக்கிறாங்க. அப்படி ஒரு கவனம் இல்லாத ஒரு நபர் சீமான்னா, அப்ப இவர் தேர்தல் அரசியலுக்கு நீங்க வந்தாச்சு அப்படின்னும் போது நீங்க இங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நாம் தமிழர் முக்கியமா கோட்டை விடுற விஷயங்களா நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, இப்ப நீங்க கூட்டணின்றது அவரோட லாஜிக் படி ஓகே, திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கூட கூட்டணி போக மாட்டோம்னா இப்ப மற்ற கட்சிகளோட கூட்டணி போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவருக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பல காலம் இருந்த மக்கள் நல கூட்டணியோடயோ இல்ல அன்புமணி கூடயோ 2016 இவர் கூட்டணிக்கு போகல. 2021 அப்படி ஒரு சுச்சுவேஷன் உருவாகல. எல்லாருமே கூட்டணிக்குள்ள அசம்பிள் ஆயிட்டாங்க. கிருஷ்ணசாமி மட்டும் இருந்தாரு நினைக்கிறேன். அவர் ஏதோ கூட்டணி எல்லாம் பேசினாருன்னு சொன்னாங்க நாம் தமிழர்ல. அப்படியுமே ஒரு சூழலுமே கூட அமையல. இப்ப 2026லயுமே விஜய் அவர்களோட ஒரு கூட்டணி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அவர் முதல்வர் சீமான் அவர்களை துணை முதல்வர் சொன்னா, ஏண்டா தம்பி நான் எவ்வளவு வருஷம் இங்க அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதுவுமே போயிடுச்சு. சரி, கூட்டணி அரசியல் உங்களுக்கு வேணாம், நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு திரை கவர்ச்சி இந்த விஷயங்கள் இல்லைன்றது உங்களுக்குமே தெரியும். இப்ப திரை பார்த்துதான் கவர்ச்சியை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க, இதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட அப்ப நமக்கு அப்படி ஒரு விஷயம் இல்லைன்றதுமே உங்களுக்கு தெரியும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, குறிப்பிட்ட தொகுதிகள், இப்ப இதுக்குமே யாராவது விமர்சனம் பண்ணுவாங்க, குறிப்பிட்ட தொகுதிகளை நீங்க ஒர்க் பண்ணணும். தொடர்ந்து ஒரே தொகுதியில நிக்கணும். அது மாதிரி அதை தாண்டி நீங்க ஒரு தொகுதியில ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வருது. இப்ப அம்பாசமுத்திரத்துல சீமான் அவர்கள் போய் நிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எந்த கேண்டிடேட் அங்க நின்றாங்கன்றது நமக்கு தெரியும். அம்பாசமுத்திரத்துல கிளை ஒன்றியம் இந்த மாதிரியான எல்லா இடத்துலயுமே நாம் தமிழர் கட்டமைப்பு இருக்கா? சமீபத்துல அவர் போயிட்டு ஒர்க் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. ஆனா நீங்க தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியோ நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2010 கட்சியா மாறி கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க தமிழ்நாடு அளவுல நிறைய பிரச்சனைகளை போராட்டங்களை நீங்க முன்னெடுக்கிறீங்க, மக்கள் பிரச்சனைகள் களத்தில் நிக்கிறீங்க, தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க நிக்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஏன் கட்சி வளரல? ஒவ்வொரு இடத்துலயும் கட்டமைப்பு ரீதியா கட்சி வளர்த்தெடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க கூட்டணி உங்களுக்கு வேணாம், நீங்க சொன்ன மாதிரி திரை கட்சியில உங்களுக்கு வாக்களிக்கல, கொள்கைக்கு தான் வாக்களிக்கிறாங்கன்னா தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குறிப்பிட்ட இடத்துல கட்சி அப்படி டெவலப் ஆயிருந்தாதான், நீங்க பூத் ஏஜென்ட்ஸ் இருந்தா தானே கொண்டு போய் தேர்தல் அரசியலையும் நாங்க பண்ணல அப்படின்றத அவர் சொல்றாரு. மக்களுக்கான அரசியலை பண்ணணும் அப்படின்னு. இப்போ தாவேக்கா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. அதுல மிக முக்கியமான மாற்றம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான வாய்ப்புகளை நாங்க நிறைய கொடுத்துருக்கோம், அவங்க 8 அமைச்சர்கள் ஆக்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நிறைய பொது தொகுதிகளில் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்துல பரப்புனாங்க. அதுல எவ்வளவு அப்படின்னு சொல்லி அது சிக்கல்லாம் வந்துச்சு. ஆமா, அப்படியான ஒரு சூழல்ல அதுக்கும் ஒரு விளக்கம் மாதிரி இதுல பேசியிருக்காரு. நாங்க தான் ஆரம்பத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்க அரசியல் அங்கீகாரம் கொடுத்தோம். 2016 22 பொது தொகுதிகளில் நாங்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்தோம். 2021 16 பேருக்கு கொடுத்தோம். மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்படி தேர்தல் அரசியல் இப்படியான சமூக நீதியை நாங்க தான் நிலைநிறுத்திட்டு இருக்கோம். இப்போ தாவேக்கா சொல்றாங்க, நாங்க தான் மாற்றத்தை நிகழ்த்திட்டோம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம், இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோன்னு. திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர் தொகுதியிலையும் விஜய் ஏன் நின்னாரு? என்ன காரணம் சொல்ல முடியுமா? திருச்சி கிழக்குல பொறுத்தவரையிலையும் சாதியும் மதமும், பெரம்பூர்ல மதம். அது மட்டும் இல்ல, ஜோசப் விஜய் இதை ஏன் படத்துல நடிக்கும் போதே சொல்லல, இப்ப ஏன் சொல்றாரு? இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறாப்ல. இல்ல இப்போதைக்கு நீங்க அவர் மொத்தமா ஏன் டிவிகே பத்தி தான் அந்த ஃபுல் ஸ்பீச்சுமே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேர்தலுக்கு முன்னாடியுமே ஒரு காலகட்டத்துல குறிப்பா டிவிகே தான் விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா நாம் தமிழர் வாங்குற வாக்குகளை டிவிகே தட்டி பறிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருந்ததை அப்ப அட்டாக் பண்ணி பேசணும்னு பேசின விஷயங்களே நம்ம பார்த்தோம். தற்போது ஆட்சிக்கே வந்துட்டாங்க. ஸோ திமுக அதிமுக எல்லாருக்குமே தற்போது பிரதான எதிரி தாவேக்காவா தான் இருக்காங்க. அம்பாசமுத்திரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இப்ப இசக் ஜுபேவும் இங்க போயிருக்காரு. டிவிகே கேண்டிடேட் தான் ஒரு பிரதான கேண்டிடேட்டா இருக்க போறான்னு வச்சுக்கோங்கன்னா, ஏற்கனவே இங்க திமுக ஜெயிக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஏடிஎம்கே கேண்டிடேட் தான் அங்க இருக்காரு. ஸோ அப்படின்ற பட்சத்துல டிவிகே அட்டாக் பண்ணி தான் பேசணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தேவையாகவுமே இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்ப நீங்க திருச்சி கிழக்கு பெரம்பூர்ல சாதி மதம் பார்த்து நிறுத்தினாங்க அப்படிங்கிறது ஓகே. அங்க ஒருவேளை அப்படியான கணக்குகள் கூட தாவேக்காக்கு இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டுல பல தொகுதிகள்ல அப்படி இருந்திருக்கலாம். ஆனா மாற்றமும் நிகழ்ந்திருக்குல்ல. ஒரு சில இடத்துல மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்க நிக்காதவங்க கூட நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இதற்கு முன்பா நாம் தமிழர் செஞ்சிருக்காங்கன்னா செஞ்சிருக்காங்க, யாரும் அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. இப்ப நீங்க அதற்கு முன்பா நீங்க பாத்தீங்கன்னா பாமக
பாமக சார்பில் இங்க கொங்கு பகுதிகளெல்லாம் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ரிசர்வ் தொகுதிகளில் ஜெயிக்க வச்சிருக்காங்க. விசிகா கூட பொது வேட்பாளர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களா. இப்ப 2021 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 4 பேர்ல 2 பேர் வந்து பொது தொகுதியில ஜெயிச்சவங்க தானே. ஸோ பாமக விசிகா எல்லோருக்குமே அந்த கிரெடிட்லாம் இருக்கு. நாம் தமிழரும் அதை தீவிரமா முன்னெடுத்தாங்கன்றது இருக்கு. இதுல என்ன எப்ப அது வந்து பேசு பொருளாகும்னா, இவங்க கிளைம் பண்ணிக்கும் போது இல்ல, இன்னொரு பக்கம் நம்ம தாவேக்காவினர் நாங்க வந்து மாற்றத்தை நிகழ்த்திட்டோம், நாங்க சாதி மதத்தை வந்து உடைச்சிட்டோம், இந்த தேர்தல் வந்து அப்படியான ஒரு மாற்றத்தை நிகழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளே வந்து சில இடங்கள்ல சொல்றோம், நம்ம பல இடங்கள்ல சாதி பார்த்து தான் வேட்பாளர்கள் வந்து போட்டிருக்காங்க, ஆனா மக்கள் அதை பார்க்காம வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றோம். அதை வந்து இப்ப நாம் தமிழராக இருக்கட்டும் இல்லை திமுகவாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இல்ல இவங்க வந்து சாதி மதத்தெல்லாம் உடைக்கல, இவரே வந்து சாதி மதம் பார்த்து தான் வந்து தொகுதிகளை செலக்ட் பண்ணாரு அப்படின்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இல்ல அதுதான் இப்ப என்னன்னா, நீங்க சராசரியா அது மாற்றமா, அதாவது சாதி இது பார்க்காம ஒருத்தவங்களை நிறுத்தணுமா பொதுவா அப்படின்னா நிச்சயமா அப்படி நிறுத்தணும். அது வந்து ஒரு நல்ல மாற்றம் தான். நாம் தமிழர் ஆரம்பத்திலே முன்னெடுத்திருக்காங்கன்னா அது ஒரு நல்ல மாற்றம் தான். ஆனா அது எப்ப ரொம்ப பேசு பொருளாகும்னா, ஒருவர் வெற்றி பெறும்போது அது வந்து பேசு பொருளாகும். நம்ம வந்து பிராக்டிக்கலா நம்ம சொல்றோம், வெற்றி பெறும்போது அது பேசு பொருளாகும். அமைச்சர் போன்ற பதவிகள் கொடுக்கும்போது அது இன்னமுமே வந்து பேசு பொருளாகும். எப்ப தலித் தெளிமலைன்னு ஒருத்தரை நிக்க வச்சு வெற்றி பெற்றாங்க அப்படின்னும் போது அது பேசு பொருளாது. திமுகல சென்னையில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னும் போது அது வந்து பேசு பொருளாது. நாம் தமிழர் வெற்றி வாய்ப்பை அதை பெறாத சூழல்ல அது வந்து பெரிய அளவுல பேசு பொருள் வந்து ஆகுறது இல்ல. இப்ப விஜய் வந்திருக்காரு, அவர் வெற்றி ஜெயிச்சிருக்காங்க, அமைச்சர்களும் ஆகுறாங்க அப்படின்னும் போது அது ஒரு பேசு பொருளாக. ஆமா, ஆரம்பத்திலேயே நாம் தமிழர் இது மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்தும் போது, இப்படியான வாய்ப்புகளை கொடுக்கும்போது அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அப்பவே அது பேசு பொருளா ஆயிருந்திருக்கும். அப்ப அந்த ஆதங்கம் தான் திரு சீமான் அவர்களுடைய பேச்சுல வெளிப்படுது. ஆமா, இன்னைக்கு முன்னாடியே அதை பண்ணிட்டேன் இல்லைன்னு சொன்னவங்களே இன்னைக்கு இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்படியான கருத்துக்கள் கூட வந்திருக்கும். அது வந்து வெற்றி தேர்தல் அரசியல்ல பல விஷயங்களை வந்து தீர்மானிக்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். அது சரி தவறு அப்படிங்கிறதுக்குள்ள அதையும் தாண்டி வெற்றி பெற்றா ஒரு மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். சீமான் அவருடைய பேச்சுல இன்னொரு விமர்சன பொருளா இருக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோசப் விஜய் கடந்த காலங்கள்ல ஹெச் ராஜா அவர்கள் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப வந்து சீமான் அவர்கள் வந்து கையில எடுத்திருக்காரு. குறிப்பா என்ன சொல்றாருன்னா, படத்துல நடிக்கும் போது அந்த ஏன் முதல் படத்துல வரும்போதே ஜோசப் விஜய்னு வந்திருக்கலாமே, ஏன் அரசியலுக்கு வந்த பிறகு ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதனோட பின்னணியில ஒரு மத அரசியலை கையில எடுக்கிறாரு, இவங்களை வந்து தனிமைப்படுத்த பாக்குறாரு அப்படின்ற ஒரு விவாதங்கள்லாம் எழுந்திருக்கு. ஆமா, இதுல அப்படி நம்ம பார்க்க முடியாதுன்னா, நீங்க சினிமால வந்துட்டு நிறைய பேர் வந்து தங்களோட பேரை எப்படி வேணா மாத்தி கூட வந்திருக்காங்க. முழு பேரோட அப்படியே வரணும் கூட தேவையில்லை. இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா, இவரு தேர்தலுக்கு முன்னாடியே கூட ஹெச் ராஜா அந்த விமர்சனத்தை முன்வைக்கும் போதே தன்னுடைய லெட்டர் பேடல ரொம்ப போல்டா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படிதான் போட்டாரு. நீங்க அந்த மாதிரி என்னை சொன்னீங்கன்னா நான் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியே சொன்னாரு. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா, சினிமால எல்லோருமே பொதுவா வந்து எவ்வளவு பேரோட ரங்கராஜன்ற பேரு சத்யராஜன் மாறி இருக்கு அப்படின்னு எவ்வளவு பேர் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பா சீமானோட பேரே மாறிதானே இருக்கு அப்படின்ற ஒரு டிபேட் இப்ப தாவேக்காவினர் கையில் எடுத்திருக்காங்க. அவங்களுமே வைப்பாங்க. இதுல வந்து 2 பேர் பண்றதுமே பொதுவா வந்து ஒரு தவறான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா மத ரீதியா ஒரு விஷயத்த வந்து நீங்க ஒருவேளை மத ரீதியா அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு விஷயமா சொல்றாங்கன்னா நிச்சயமா அது வந்து நிச்சயமா 2 பேர் பண்றதுமே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். பொதுவா வந்து ஒரு திரைத்துறை சார்ந்த அந்த பேரோட வர்றாரு, அரசியல் ரீதியா தன்னை வந்து இப்படி முன்னிறுத்திக்கணும் அப்படின்றத நினைக்கிறாரு. ஒருவேளை அவர் அப்போ வந்து தன்னை அப்படி நிறுத்திக்கிட்டாரு, இப்போ வந்து ஏன் இப்படி பண்றாருன்னா அதுவுமே மக்கள் தான் அதுவுமே முடிவு பண்ண முடியும். மக்கள் வந்து அவரு ஒரு மாற்றம் தருவாரு. அவரு ஜோசப் விஜயா எல்லாம் தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். என்ன பேரு அப்படிங்கிறதுக்கா நிச்சயமா வந்து ஓட்டு போடல. அவங்க வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வரும், ஏதாவது ஒரு விஷயம் வரும்ன்றதுனால ஒரு நம்பிக்கையில ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முன்னாடியே தன்னை அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டாரு. இந்த பேர் அரசியல் இருக்குல்ல, இது வந்து தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. இன்னொன்னு முன்கூட்டியே வந்து அவர் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதை நெகட்டிவா கூட பார்க்கலாம். ஏன்னா இங்க பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய சூழல தன்னை வந்து ஒரு சிறுபான்மையினரா அடையாளப்படுத்திக்கிட்டா பெரும்பான்மையினர் ஓட்டு வந்து விழாதுல்ல. ஆனாலும் அதையும் தாண்டி தைரியமா அவர் வந்து தன்னை அடையாளப்படுத்திட்டாரு. இப்ப அவருக்கு வந்து வாக்களிச்ச எல்லாருமே வந்து சிறுபான்மையினரா அப்படின்னும் தாவேகா சார் வந்து கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இல்ல, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச் ராஜா ஒரு பொலிட்டிக்கலி அவரை வந்து விமர்சனம் பண்ணும்போது அதை வந்து அவருக்கு பதில் சொல்லும் போது அவர் வந்து அதை வந்து இது பண்ணாரு.
அந்த நேரத்துல அது மிகப்பெரிய அளவுல அது வந்து வைரலுமே ஆச்சு. நிறைய பேர் அதை வந்து அதை கொண்டாட தான் செஞ்சாங்க. இந்த மதம் தான் கொண்டாடினாங்க, அந்த மதம் அப்படி கிடையாது. பொதுவாகவே மக்கள் வந்து அதை கொண்டாட ஒரு எதிர் அரசியலா பார்த்தாங்க. ஒரு விமர்சனம் வைக்கும்போது அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதா மக்கள் பார்த்து அந்த விஷயங்கள்லாம் கூட அப்போ வந்து நடந்தது. இதுல என்னன்னா, இப்ப எல்லா இடத்துலயுமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சிறுபான்மையினர் வாக்குகள் வரும் அப்படின்னு கூட யாராவது சிலர் ஐடியா கொடுத்துருக்கலாம், என்ன வேணா கூட பண்ணியிருந்திருக்கலாம். அதையும் தாண்டி மக்கள் இதெல்லாம் பார்த்து வாக்களிக்கல. மக்கள் வந்து அவர் வந்து ஆண்டனியா, இவர் வந்து ஜோசப் விஜயா என்னன்னு பார்த்துலாம் வாக்களிக்கல. 2 கட்சிகள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் ஒரு மாற்றத்தை முன்வைக்கிறாரு, ஒரு நல்லாட்சியை தருவேன்னு சொன்னாரு. திரையில அவர் வந்து பார்த்து நிறைய வந்து கொண்டாடி இருக்காங்க மக்கள். அந்த ஒரு பிணைப்பு இதெல்லாம் இருக்கு. அதையும் தாண்டி சரி ஒரு மாற்றம் தராரு அப்படின்னு இந்த மாற்றத்துக்கு தான் வந்து வாக்களிக்கிறாங்க. இது வந்து டிவிகேக்கு மட்டும் இல்ல. இப்ப டிவிகே பதிலடிக்கு சீமான் அவர்களை போயிட்டு உங்க பேரு எது என்ன, உங்க பேரு எப்படியா அப்படி போறதுமே தேவையில்லை. இதுக்கு முன்னாடியுமே நிறைய பேர் அதை பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கங்கள்ல சில பேரே வந்து அவரோட பேர் இது அப்படிலாம் சொன்னாங்க. அது எப்படி சரியாகும்னே தெரியல. என்னன்னா, நீங்க உங்க மத பின்னணியை போய் நோன்றதோ இல்ல யார் என்னன்னு பார்க்கிறதோ வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலே கிடையாது. அவர் சீமான் முன்வைக்கிற கொள்கை உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல. அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய கொள்கை அது உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது வேற. இல்ல அவரு சில முன்வைக்கிற விஷயங்கள் நடைமுறையில அது வராது அப்படின்றது வேற. ஆனா அவர் பேரை போய் தேடி போய் ஒரு விஷயம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லாது. ஆமா, இப்ப இந்த சீமான் அவர்களா இருக்கட்டும், திரு விஜய் அவர்களா இருக்கட்டும், 2 பேரையும் தனிப்பட்ட வகையில பேரோட இல்ல மதத்தோட சாதியோட அடையாளப்படுத்தி ஒரு அரசியல் செய்யறதே தேவையில்லாத ஒரு விஷயம். அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்றதுதான் வந்து எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கு. அதுல இருந்து கடந்து செயல்பாட்டு ரீதியா அரசியல் ரீதியா விமர்சிச்சு அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்தா இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து என்ன பண்றாரு சீமான் அவர்கள், எதை நோக்கி பயணிக்கிறாரு, அம்பாசமுத்திரத்துல எப்படியான செயல்பாடுகளை செய்ய போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு சந்தர்ப்ப சந்திப்போம். நன்றி. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலில் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம். தங்கம் வாங்க உகந்த நாளான ஆகஸ்ட் 3 அன்று நீங்கள் வாங்கும் தங்க நகைகளில் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.